வணக்கம். நம்ம TNPSC Group 1 மெயின்ஸ் பாலிட்டி பார்த்துட்ருக்கோம். ஸோ பாலிட்டியில் நம்ம ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் தெலுங்கானா பார்த்தோம். ஸோ நம்ம இந்த கிளாஸ் வந்து திரிபுரா ஸ்டேட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நமக்கு இன்னும் ஃபியூ ஸ்டேட்ஸ் தான் இருக்குது. திரிபுரா, யூபி, வெஸ்ட் பெங்கால். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து யூனியன் டெரிட்டரிஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ திரிபுரா பார்க்கலாம். ஸோ திரிபுரா வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் த செகண்ட் largest state in terms of population in the northeast region. ஓகேங்களா? ஸோ நார்த் ஈஸ்டில் இவங்க தான் செகண்ட் லார்ஜஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பாப்புலேஷன். ஃபர்ஸ்ட் வந்து அஸ்ஸாம், அவங்க 3 crores கிட்ட இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ரொம்ப மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இவங்களோட பாப்புலேஷன் வந்து 39 to 40 lakhs தான் இவங்க பாப்புலேஷன் வித் ரீசென்ட் சென்சஸ். ஓகே, ஸோ இவங்க வந்து தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட் இன் த மோஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பாப்புலேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் கனெக்டட் வித் த ரெஸ்ட் ஆஃப் இந்தியா பை NH44. இந்த NH44 நிறைய நம்ம எஸ்எஸ்சி கொஷின்ஸை நம்ம பார்த்துருப்போம். இன்ஃபேக்ட் ஒரு குரூப் 4 பேப்பரில் கூட நம்ம பார்த்துருப்போம் எந்த NH வந்து இவங்கள 2 பேரையுமே வந்து கனெக்ட் பண்ணது. ஓகே, ஸோ இது வந்து NH44 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அந்த என்டையர் ரீஜனுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் நிறைய பார்க்கலாம். கரெக்ட். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், மேகாலயா, நார்த் பெங்கால், கொல்கட்டா. ஸோ இவங்க எல்லாருமே அதை இது பண்ணி தான் வந்து இந்த சைடு வந்து இது இந்தியா மெயின்லேண்டோட அது கனெக்ட் ஆகுதுன்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ திரிபுராவோட கேபிட்டல் வி நோ அகர்தலா. ஸோ இந்த ஏரியா, இந்த ரீஜன் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அண்ட் இவங்களோட டேட் ஆஃப் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா October 15th, 1949. அப்போ தான் தேவ மர்ஜ்ட் வித் த இந்தியன் யூனியன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா January 26, 1950 தான் வந்து அவங்கள பார்ட் சி ஸ்டேட்டாக வந்து அவங்கள இது பண்ணியிருப்பாங்க. அவங்கள வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க 1950. அதுக்கப்புறம் 56 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் பண்ணும்போது இவங்களை வந்து ஜஸ்ட் ஒரு யூனியன் டெரிட்டரியாக தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எவென்ச்சுவலி 1972 தான் இவங்கள வந்து ஒரு ஸ்டேட்டாகவே இவங்கள கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த 3 வருஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1950, 56, அதுக்கப்புறம் 72. ஓகே, ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் இவங்கக்கிட்ட மொத்தமாக 8 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அண்ட் இவங்களோட அஃபிஷியல் லாங்குவேஜஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெங்கால் அண்ட் கொக்பொரோக். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த கொக்பொரோக் நம்ம எஸ்எஸ்சியில் நம்ம நிறைய வாட்டி நம்ம பார்த்துருப்போம். ஸோ எல்லா நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் 4 நார்த் ஈஸ்ட்டை வந்து ஆப்ஷனாக கொடுத்துட்டு எந்த ரீஜனில் இது வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ்னு கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு மெகாலயாவா, இல்லை மிசோரமா, இல்லை நாகாலாண்டா, திரிபுராவா இப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு அன்லெஸ் வி நோ த ஃபேக்ட் வி கேன் நாட் ஆன்சர் தீஸ் கொஷின்ஸ். கரெக்ட். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரியணும். அண்ட் இவங்க கிட்ட இருக்க இம்பார்ட்டண்ட்டான அதர் லாங்குவேஜஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோக், சக்மா, ஹலாம், கரோ, பிஷ்ணுப்ரியா, மணிப்புரி, ஹிந்தி, ஒரையா இதெல்லாமே நீங்கள் அங்கே பார்க்கலாம். அண்ட் இவங்களோட ஸ்டேட் அனிமல் பார்த்தீங்கன்னா ஃபயர்ஸ் லங்கூர், அந்த மங்கி இருக்குது இல்லைங்களா? ஸோ ஃபயர்ஸ் லீஃப் மங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப க்யூட்டாக ஒரு மாதிரி ஒரு பிளாக்கிஷ் கிரே கலரில் இருக்கும். இட்ஸ் வெரி க்யூட். ஸோ அதான் அவங்களோட ஸ்டேட் அனிமல். அண்ட் இவங்களோட ஸ்டேட் பேர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரீன் இம்பீரியல் பிஜன். அண்ட் இவங்க ஸ்டேட் ட்ரீ பார்த்தீங்கன்னா அகர். ஸ்டேட் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர். ஓகே, அண்ட் இவங்களோட ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பற்றி நீங்கள் பார்க்கும்போது ஹோசாகிரி டான்ஸ் இஸ் வெரி வெரி ஃபேமஸ். ஆஃப் த ராங் ட்ரைப்ஸ்மென், மானசா மங்கள் ஆர் கீர்த்தன், கரியா டான்ஸ், தமைல் டான்ஸ், கபி கான் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டான்ஸ் அண்ட் மியூசிக் ஃபார்ம்ஸ். அண்ட் இவங்கக்கிட்ட செலிப்ரேட் பண்ணுற இம்பார்ட்டண்டான ஃபேர்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் நீங்கள் தெரியணும். பிகாஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரைபல் பாப்புலேஷன் உண்டு. ஸோ அதனால் நிறைய ரீஜனல் ஃபெஸ்டிவல்ஸ் அவங்களுக்கு இன்று உண்டு. அண்ட் இவங்க வந்து பெங்காலோட இன்ஃப்ளூயன்ஸுமே இவங்க அதிகமாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ கரியா, துர்கா பூஜா, புத்த பூர்ணிமா, கார்ச்சி, பவுஸ் சங்கராந்தி, பிஜு ஒரு கிறிஸ்மஸ் இதெல்லாமே இவங்க செலிப்ரேட் பண்ணுற இம்பார்ட்டண்ட்டான ஃபேர்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ திரிபுராவில் இருக்க இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா திரிபுராவோட ஸ்டேட் மியூசியம், குஞ்சபன் பேலஸ். இது அகைன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு எஸ்எஸ்சி கொஷின். 4 நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் கொடுத்துட்டு எங்கே அப்படின்னு இவங்களை ஸ்பாட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குஞ்சபன் பேலஸ் அண்ட் மலான்ஷா நிவாஸ், திரிபுரா ஹெரிட்டேஜ் பார்க், Tripura Sundari Temple, Pilak in Jolaibori, and South Tripura Unakoti. Again, in the iடம் ரொம்ப famous. 14 Goddess Temple, Bhuvaneshwari Temple, Neer Mahal, very very famous. ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் அது தெரியும். அந்த ஒரு ஒயிட் அந்த பேலஸ் in the midst of river அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த லேக்கில் அது. அண்ட் ஜம்போய் ஹில்ஸ், செப்பா ஜலா, Trishna Wildlife Sanctuary,
கமலசாகர், தியோதமுரா அண்ட் தும்பூர் லேக் இது எல்லாமே அங்கே இருக்க இம்பார்ட்டண்ட் டூரிஸ்ட் பிளேசஸ். அண்ட் இவங்க கிட்ட இருக்க இம்பார்ட்டண்ட்டான ரிவர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோம்தி ரிவர், கோவாய், அதுக்கப்புறம் இங்கே பிரம்மபுத்திராவோட நிறைய ட்ரிபியூட்ரிஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்ரிஸ் நீங்கள் இங்கே பார்க்க முடியும். ஸோ கோமதி, கோவாய், ஹவுரா, லோங்காய், தலாய், முஹூரி, ஃபெனி, மனு, புரிமா இதெல்லாமே எங்ககிட்ட இருக்க இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ். அண்ட் இவங்க கிட்ட இருக்க இம்பார்ட்டன்ட் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் பார்த்தீங்கன்னா ஷபாஜுலா வைல்ட் லைஃப் சாங்சுரி, திருஷ்ணா வைல்ட் லைஃப் சாங்சுரி, ரோவா வைல்ட் லைஃப் சாங்சுரி, கிளவுடட் லெப்பர்ட் நேஷனல் பார்க் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இவங்க கிட்ட இருக்க இம்பார்ட்டண்ட்டான கிராப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேடி, wheat, sugarcane and potato. Potato is a very important crop in the northeast region நமக்கு தெரியும். And in the hilly regions எல்லாம் நம்ம நிறைய பார்ப்போம். Correct. And இவங்க கிட்ட ஸ்பாட் பண்ணுற இம்பார்ட்டண்டான ட்ரைபல் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா பில், பூட்டியா, ரியாங், சந்தல், உச்சாய், ஒராங், நோஷியா, குக்கி ட்ரைப்ஸ், காசியா, ஜமாட்டியா, காரு அண்ட் சக்மாவ் நம்ம இங்கே பார்ப்போம் இல்லைங்களா. காசி, ஜெயந்தியா, காரோவல்ஸ் அவங்க ட்ரைப்ஸ் எல்லாமே இங்கேயுமே ஸ்பில் ஆயிருப்பாங்கன்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ இவங்களோட ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டுங்க இந்த மணிக்கியா டைனஸ்டி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சிக்கிமில் எப்படி அந்த நங்கியால் டைனஸ்டி நம்ம பார்ப்போமோ இந்த மாதிரி திருப்பூராவில் இந்த மணிக்கியா டைனஸ்டி வெரி வெரி ஃபேமஸ். அண்ட் இட்ஸ் அ காமன் குரூப் 4 கொஷின் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அந்த அகைன் 4 நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் கொடுத்துட்டு எங்கேன்னு மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ த ஃபார்மர் princely state of Tripura was ruled by Maharajas of Manikya dynasty and it was an independent administrative union under the Maharaja even during the British rule. அதுதான் இம்பார்ட்டண்ட். பிரிட்டிஷ் ரூல் கிட்டேயுமே வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, நம்ம இந்த நீர் மெஹல் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதுவுமே வந்து இவங்க தான் கட்டியிருப்பாங்க. இந்த டினஸ்டியில் இருக்கவங்க தான் கட்டியிருப்பாங்க. 1903 தான் அந்த மெஹலே கட்டியிருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து அந்த டினஸ்டி வந்து ஒரு 15th centuryலேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஒரு 19th century அன்டில் இண்டிபெண்டன்ஸ் வரையுமே அவங்க இருந்திருப்பாங்கன்றது நமக்கு தெரியணும். Okay, so under the British rule in India, though this independence was qualified being subject to the recognition of British. Okay, so அவங்க வந்து என்னதான் ராஜா இருந்தாலும் பேரமவுன்சி வந்து பிரிட்டிஷ் கிட்ட தான் வந்து இருக்குன்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ as a paramount power of each successive ruler. ஓகே, ஸோ இவங்க கிட்ட இருக்க இம்பார்ட்டண்ட்டான ஃபெஸ்டிவல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா காரியா. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் திருப்புரிஸ் அண்ட் சம் அதர் கக் பொராக் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டிஸ். காரியா வெரி இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல். மேட்ச் த ஃபாலோயிங்கில் நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் இவங்களை ஸ்பாட் பண்ணலாம் காரியா. ஸோ இது வந்து திருப்புரா. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து இட் இஸ் செலிப்ரேட்டட் இன் த மந்த் ஆஃப் ஏப்ரல் அண்ட் it symbolizes devotion and prosperity. Garia வந்து said to be the deity of the benevolent spirit of household. ஓகேங்களா, நம்ம ஊரில் இந்த நேட்டிவான கடவுளாக இருக்காங்களா குல தெய்வம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் இவங்களும் வந்து அதை இது பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இவங்களும் வந்து அவங்கள வர்ஷிப் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் புத்த பூர்ணிமா நமக்கு தெரியும் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் எல்லா இடத்துலையுமே இவங்களை வந்து அதிகமாக இவங்க வர்ஷிப் பண்ணுவாங்க. இந்த ஃபெஸ்டிவல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல். நமக்கு எப்படி தீபாவளி இஸ் லைக் ஃபெஸ்டிவல் விச் இஸ் க்ளோஸ் டு ஹார்ட், நம்ம அதை வந்து அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுவோமோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து புத்த பூர்ணிமா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் புத்திஸ்ட் பீப்புள் செலிப்ரேட் திஸ் ஒகேஷன் டு மார்க் த பர்த், enlightenment and the death of Lord Buddha. Okay, it falls in the month of April. கரெக்ட், ஏப்ரலில் வர பௌர்ணமியை தான் வந்து நம்ம புத்த பூர்ணிமா அப்படின்னு இவங்க செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, அண்ட் கார்ஷி நீங்கள் தெரியும் திஸ் ஃபெஸ்டிவல் has still linked the past with the present. So it's said that this festival was commenced by the royal family of Tripura when the capital of princely Tripura was at old Agartala. ஸோ அந்த காலத்துலேருந்தே இந்த ஃபெஸ்டிவலை வந்து ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் தீர்த்தமுக் மேலா இதுவும் தெரியும். on the occasion of Paush Sankranti, a grand fest and a fair is held at Tirthamuk. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கராந்தி நமக்கு தெரியும் இல்லைங்களா, இட்ஸ் அ ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். ஸோ அப்போ வந்து ஒரு பெரிய விழா மாதிரி ஒரு திருவிழா மாதிரி இவங்க பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் போத் ட்ரைபல்ஸ் அண்ட் நான் ட்ரைபல்ஸ் assemble there for paying holy tribute to their ancestors. ஸோ அதுக்காக வந்து இவங்க செலிப்ரேட் பண்ணுறது இது. ஓகே, next, Biju is the biggest festival of Chakma tribe. So beginning with the last day of Chaitra of Bengali
calendar year. This festival goes on for 3 days. Okay, so Biju festival வந்து Chakma tribes, so the match the following நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, and prayer to the Lord Buddha, a lot of festive eating, music, dance, games, sports, இது எல்லாமே வந்து இந்த Biju festival நீங்க ஸ்பாட் பண்ணலாம். Okay, and over festival நமக்கு தெரியும் this festival is celebrated by the Mor community. So Bijuனா நம்ம எப்படி Chakma ஞாபகம் வச்சுக்கணுமோ அதே மாதிரி ஓவர் ஃபெஸ்டிவல்னா Mor communityன்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மேட்ச்லலாம் நமக்கு தெரியும். ஸோ ஆன் த ஃபுல் மூன் டே ஆஃப் அஸ்வினி ஆஃப் த பெங்காலி கேலண்டர் இயர் அக்டோபர் நவம்பர் அந்த பீரியடில் வந்து இந்த ஃபெஸ்டிவலை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓவா அக்டோபர் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் இங்கே நீங்கள் பாருங்கள் men and women go to the Buddhist temple during the day and in the evening they release paper and toy boats in the river. நமக்கு தெரியும், இது நம்ம நிறைய சினிமாலலாம் பார்த்துருப்போம் இல்லை? ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபெஸ்டிவல். அண்ட் இவங்க கிட்ட ஸ்பாட் பண்ணுற இம்பார்ட்டண்டான ஃபோக் டான்ஸஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோசகிரி டான்ஸ் ஆஃப் த ராங் கம்யூனிட்டி, காரியா, ஜும், மைமிதா, Masak Sumani, Lebang Bumani, dances of Tripura community, okay, and Biju dance of the Chakma community, Cherao and welcome dance of the Lusai community, High Hak dance of the Malsum community, and Wangala dance of the Garo community, Sangriaka and Chimitang dance and Padisha Abanga dances of the Mor community, Garia dance of Kalai and Jamatia community, Gajan, Damali Sair and Rabindra dances of the Bengali community, and Basanta Rash and Pung Chalam dance of the Manipuri community. இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எஸ்சியோட மேட்ச் த ஃபாலோயிங்க. இந்த எல்லாமே வந்து அங்கே ஃபஸ்ட்டு 4 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்து நான் இன்னும் மிச்சம் இருக்கிறதா நான் வந்து உங்களுக்கு கேதர் பண்ணிங்க கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ எஸ்எஸ்சியில் அப்படியே ஒரு 4 டான்ஸ் போட்டு அவங்க இருக்க 4 ட்ரைப்ஸ் கொடுத்துட்டு இதை நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள், எந்த ட்ரைபல் பீப்புளுக்கு எந்த டான்ஸ் ஃபார்ம்னு இது கொடுத்துருந்தாங்க. ஸோ அன்லெஸ் வி நோ அந்த 4ல் ஏதாவது 2 தெரிஞ்சிருந்தாலே அப்போ நம்ம அந்த கொஷின் மேட்ச் பண்ணியிருக்கலாம். பட் அந்த 2 கூட தெரியலனா நமக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ இந்த பெங்காலி மணிப்பூரிலாம் ஈஸியாக ஸ்பாட் பண்ணிடலாம். மற்ற இந்த சின்ன சின்ன ட்ரைப்ஸ் வந்து நம்மளால் ஸ்பாட் பண்ணவே முடியாது. ஏதாவது 2ஆச்சும் நமக்கு தெரியணும். ஸோ அதனால தான் நான் மொத்தமே கொடுத்துட்டேன். ஸோ மொத்தமே நீங்கள் அப்படியே படித்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அண்ட் ஈச் கம்யூனிட்டி ஹேஸ் இட்ஸ் ஓன் ட்ரெடிஷ்னல் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நமக்கு தெரியும். அவங்களோட ட்ரம்ஸாக இருக்கட்டும், அவங்க பேம்பு அதிகமாக விளையும், ஸோ அதுவால் ஆகின நிறைய ஃப்ளூட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் அதிகமாக அங்கே ஸ்பாட் பண்ணலாம். ஸோ டு நேம் அ ஃபியூ, கம் தட் இஸ் ட்ரம், அப்புறம் பேம்பு ஃப்ளூட்ஸ், லெபாங், சரிந்தா, தோதரா, கெங்ராங், இதெல்லாம் அங்கே நீங்கள் ஸ்பாட் பண்ணுற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே, அண்ட் இவங்க கிட்ட இருக்க இம்பார்ட்டண்ட்டான டூரிசம் ஸ்பாட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உஜ்ஜாந்தா பேலஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது குரூப் 4 கொஷின்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேட்ச் த ஃபாலோயிங்கில் கண்டிப்பாக நம்ம கேட்பாங்க. கரெக்ட். ஸோ மேகாலயாவில் எப்படி அந்த லிவிங் ரூட் பிரிட்ஜ் அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி இங்கே இருக்க உஜ்ஜாந்தா பேலஸ் இஸ் வெரி ஃபேமஸ். Kunjaban Palace at Agartala, and Nir Mahal na sonna, it's a lake palace at Melagar, it's very famous, and splendid rock cut carvings and stone images at Unakoti near Kailashahar, இது ரொம்ப ரொம்ப famous. Unakoti, Tripura, it's very very important spot. Okay, next Deptamura near Amarpur and Pilak in Belonia subdivisions, இதெல்லாமே வந்து அங்க இருக்க இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட்ஸ். ஓகே, அண்ட் இம்பார்ட்டன்ட் டெம்பிள்ஸ் ஆஃப் ஹிந்துஸ் அண்ட் புத்திஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது ஃபேமஸ் மாதா திருப்புரேஸ்வரி டெம்பிள், ஒன் ஆஃப் த 51 பிதாஸ்தன்ஸ் ஆஸ் பர் இந்து மித்தாலஜி. ஓகே, இந்த பிதாஸ்தன்ஸ்னு என்னன்னாங்க, இந்த லார்ட் காடஸ் சக்தி. ஓகே, சிவன் சக்தி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, சிவன் அந்த சக்தி அவங்களோட 51 பிளேசஸ், அவங்களோட பாடி பார்ட்ஸ் 51 பிளேசஸில் போட்டிருக்காங்க. ஸோ அந்த 51 பிளேசஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு இவங்க பிலீவ் பண்ணுறாங்க ஹிந்து மித்தாலஜியில். ஸோ அப்படி பிலீவ் பண்ணும்போது ஸோ இந்த இந்தியாவில் இருக்க ஒரு 51 டெம்பிள்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இந்த 51 டெம்பிள் எல்லாருமே நமக்கு பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி லார்ட் விஷ்ணுக்கு அந்த மாதிரி இருக்குது, லார்ட் சிவாக்கு அப்படி இருக்குது, இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி காடஸ் சக்திக்கு இந்த மாதிரி 51 டெம்பிள்ஸ் இருக்குது. அந்த 51 டெம்பிள்ஸில் இந்த டெம்பிளும் ஒன்று. ஓகே, ஸோ அந்த 51 டெம்பிள்ஸில் நம்ம ஊரில் என்னென்னலாம் இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த ஊரில் இது வந்து இருக்குன்றது நமக்கு தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸோ இது மாதா திருப்புரேஸ்வரி டெம்பிள் அட் உதய்பூரில் இருக்குது. இங்கே வந்து இட்ஸ் வெரி வாஸ்ட் அண்ட் நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் லேக்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஊரில் லைக் தும்பூர் லேக் அண்ட் கந்தச்செரா சப்டிவிஷன், ருத்ரசாகர் லேக் அட் மேலாகர், அமர் சாகர், ஜகநாத் திகி,
Kalyan Sagar, etc. at Udaipur. So இதெல்லாமே நீங்க பார்க்கலாம். The beautiful hill station of Jampui Hill bordering Mizoram. Very, very important. The Jampui Hill and the again hills நீங்க பார்க்கும்போது geographyல this is again an important question. Match the followingல இந்த hill stationமே வந்து கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு match the followingல இருக்கும் கண்டிப்பா ஓகே. அண்ட் பாசஸ் நமக்கு தெரியும், அந்த பாசஸ்லையுமே இங்கே இருக்க பாசஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அட் செப்பாஜிலா, கும்தி, ராவா அண்ட் கிருஷ்ணா இதெல்லாமே எங்ககிட்ட இருக்க இம்பார்ட்டண்ட்டான ரிசோர்ஸஸ். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கர்ஸ் ஆர் யூஸ்வலி அக்காம்பனி வித் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம நிறைய பார்த்தோம். சரிந்தா, சாங்ப்ரெங், பேம்பூ ஃப்ளூட் ஒரு சுமோய். அண்ட் இங்கே இருக்க இம்பார்ட்டண்ட்டான ஒரு லேக் நீங்கள் பார்த்தீங்கன்னா ருத்ரசாகர் நம்ம பார்த்தோம் மேலகர்டில். ஸோ இட் இஸ் ஒன்லி லேக் இன் ஈஸ்டர்ன் இந்தியா வித் அ பேலஸ் இன் இட். ஓகேங்களா. அண்ட் நீர் மெஹல் வாஸ் பில்ட் பை நான் சொன்னேன் மகாராஜா பீர் பிக்ரம் கிஷோர் மாணிக்யா பகதூர். ஓகே, இந்த விக்ரம் கிஷோர் இந்த பி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, பெங்காலியோட ஆக்சென்ட் அது. அவங்களுக்கு விஏ வராது. ஓகே, வி வராது, அதுக்கு பதிலாக தான் பி போடுவாங்க. ஸோ வீர்னா என்ன, ரொம்ப ஸ்ட்ராங்கான. ஓகே, ஸோ வீர் விக்ரம் கிஷோர் இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீர் மெஹலில் விக்ரம் இருக்காரு, ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ விக்ரம் கிஷோர் தான் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாரு 1903. ஓகே, ஸோ இதோட நம்ம திரிபுரா ஸ்டேட் நம்ம முடிச்சிட்டோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேட் பார்க்க போகிறோம் உத்தர் பிரதேஷ். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஸ்டேட் தான் இருக்குது வெஸ்ட் பெங்கால். ஸோ அதோட நம்ம ஸ்டேட்ஸ் முடிக்க போகிறோம். ஸோ ஓகே, ஸோ நம்ம உத்தர் பிரதேஷ் பார்க்கலாம். இட்ஸ் அ லார்ஜஸ்ட் ஸ்டேட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் இங்கே. அண்ட் இவங்ககிட்ட நிறைய லெஜிஸ்லேட்டிவ் கான்ஸ்டியூன்சி இருக்குது, கிட்டத்தட்ட 70 கான்ஸ்டியூன்சிஸ் இருக்குன்னு தெரியும். இட்ஸ் ஒன் ஆஃப் த லீடிங் சீட் நமக்கு தெரியும். இந்த ஒரு ஹிந்து டிவோஷன் அண்ட் முஸ்லிமுக்காக ஒரு நிறைய ரிஃப்ட் இருக்குது, இதெல்லாம் நமக்கு தெரியும். பிகாஸ் இது வந்து ஒரு பவர்ஃபுல் சீட் ஆஃப் முகல்ஸ். கரெக்ட். ஸோ நம்ம ஹிஸ்டாரிக்கலி நம்ம கிட்ட வந்து நிறைய இந்த ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன், அந்த கங்கை நதி பெட்டு. கரெக்டா. ஸோ அதனால இந்த ரீஜன் வந்து நமக்கு ரொம்ப ஃபேமஸ் ஹிஸ்டாரிக்கலினா நமக்கு ஒரு 1000-2000 இயர்ஸ் ஆன ஒரு லாங் ஹிஸ்ட்ரி நமக்கு உண்டு. அண்ட் இந்த ரீசெண்ட் சென்ச்சுரிஸ் நீங்கள் பார்க்கும்போது லாஸ்ட் 1000 சென்ச்சுரிஸில் பார்க்கும்போது டெல்லி சுல்தனேட்ஸ், முகல்ஸ் இவங்க எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா இந்த டெல்லியை தான் வந்து அவங்களோட சீட்டாக வச்சுருந்தாங்க. கரெக்ட். ஸோ இவங்க இருக்கும் போது இவங்களோட த்ரோன் எல்லாமே அங்கே இருக்கும் போது அதனாலேயும் இந்த ரீஜன் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதனால தான் ஒரு கான்ஸ்டன்ட் ரிஃப்ட் இவங்கக்கிட்ட என்றைக்குமே உண்டு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேட். இப்போ கூட ரீசெண்டாக இங்கே அயோத்தியாவில் ஒரு பெரிய ராம் டெம்பிள் கொண்டு வந்தாங்க. அண்ட் அது ஒரு பெரிய ஒரு இவெண்ட்டாகவே நடத்தினாங்க நமக்கு தெரியும். கரெக்ட். January 22 அந்த டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா Feb 14. ஸோ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து யூஏஇயில் போயிருக்காரு. ஸோ யூஏஇயில் அங்கே ஒரு பெரிய டெம்பிள் கொண்டு வர போகிறாரு. அதை கொண்டு வந்துட்டாங்க, இன்றைக்கி தான் அதை வந்து இனாகரேட் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் த ஒன்லி டெம்பிள், ஒரு ஹிந்து டெம்பிள் அட் யூஏஇ. ஸோ அங்கே வந்து பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அபுதாபியில் கொண்டு வராங்க. அண்ட் இட்ஸ் அ வெரி பிக் டெம்பிள் அண்ட் இட்ஸ் அ வெரி ஹிஸ்டோரியஸ் ஒகேஷன். கரெக்ட். ஸோ ஹிந்து முஸ்லீம் இவ்வளோ ரிஃப்ட் இருக்குது அப்படிலாம் சொல்லும் போது ஒரு முஸ்லீம் கண்ட்ரியில் அவங்களே இது பண்ணி நம்ம தான் ஃபண்டெல்லாம் கொடுத்தோம், பட் அவங்க அதுக்காக ஒத்துக்கிட்ட இருக்காங்க இல்லைங்களா. பிகாஸ் நம்மளோட பாப்புலேஷன் கிட்டத்தட்ட ஒரு 3.5 மில்லியன் பீப்புள் இருக்காங்க யூஏஇயில். ஸோ அவ்வளோ பெரிய பாப்புலேஷன், அவ்வளோ பெரிய டயஸ்போரா இருக்கும் போது அதுக்காக இது கொண்டு வந்தது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீட் கூட நடந்தது இல்லைங்களா, அஹ்லான் மோடின்னு சொல்லிட்டு. யூ ஜஸ்ட் சேஸ் ஹவ் யூ மோடி, இட்ஸ் லைக் ஜஸ்ட் கிரீட்டிங். அந்த ஹவுடி மோடி யூஎஸ்ல நடந்த மாதிரி நேற்று அந்த மாதிரி நடந்துச்சு. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் டு மீட் த பீப்புள் அவுட் தேர் அண்ட் டு ஜஸ்ட் ஃபீல் கனெக்டட், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இந்த டெம்பிள் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ யூபி நீங்கள் பார்க்கும்போது இந்த அயோத்தியா டெம்பிள் இஸ் ஆல்சோ வெரி ஃபேமஸ். அதை பற்றி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்ப்போம். கரெக்ட். அங்கே வந்து அயனே யூஸ் பண்ணல. அண்ட் அவங்கக்கிட்ட இருக்க ஒவ்வொரு பார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க நிறைய ரீஜன்ஸ்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். கரெக்ட். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், யூபி நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே நீங்கள் வந்து இங்கே ஹரப்பன் அண்ட் மொஹஞ்சதாரோ சைட்ஸ் எல்லாம் வந்து அங்கே இருக்கிற மாதிரி நீங்கள் நிறைய இங்கே கண்டுபிடிக்கல. பட் இருந்தாலுமே இங்கே வந்து சில ஆன்டிக்விட்டிஸ் இருக்குது இந்த பந்தல்கண்ட் ரீஜன் அண்ட் மிர்சாப்பூர், மீரூட். ஸோ இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இங்கேயுமே வந்து ஒரு ஏர்லி ஸ்டோனேஜ் பீரியட்கான ஒரு எவிடென்சஸ் இருக்குன்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ அங்கே எப்படி இண்டஸ் பெட்டில் வந்து உங்களுக்கு அவ்வளோ சைட்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்களோ, ஸோ அதே மாதிரி இங்கே வந்து இந்த கங்கை ரீஜன், இந்த கங்கையோட பெல்ட்லேயுமே வந்து நீங்கள் நிறைய சைட்ஸ் எடுக்கலாம். ஓகே, ஸோ பந்தல்கண்ட், மிர்சாப்பூர், மீரூட் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான சைட்ஸ். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் வந்து யுட்டென்சில்ஸ் ஆஃப் தட் ஏஜ் ஹவ் ஆல்சோ பின் டிஸ்கவர்ட் இன் அத்ரங்கி கேரா,
கௌசம்பி, ராஜ்காட் அண்ட் சாங். ஸோ இந்த ஏரியாஸ்லையுமே நீங்கள் அங்கே இருக்க அந்த பீரியடில் ஓல்டேஜ் இந்த ஸ்டோன் ஏஜ் பீரியடில் யூஸ் பண்ண யூட்டென்சில்ஸ் எல்லாமே நீங்கள் அன்கவர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் நிறைய காப்பர் ஆர்டிகல்ஸ் எடுத்திருக்கீங்க ஃப்ரம் கான்பூர், உனாவோ, மிர்சாப்பூர், மதுரா இங்கெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஓகே, அண்ட் இட் இஸ் மோஸ்ட் ப்ராபபிள் தட் ஸ்னாப் லிங்க்ஸ் பிட்வீன் இண்டஸ் வேலி அண்ட் வேதிக் civilizations lie buried under the ruins of the ancient sites found in the state. Okay, so Indus Valley அதுக்கப்புறமே வந்து வேதிக் ஏஜ், ஸோ இந்த பீரியட்லாம் இருக்கிற வந்து நிறைய சைட்ஸ் வந்து இங்கே நீங்கள் டிஸ்கவர் பண்ணலாம். ஓகே, அண்ட் போஸ்ட் வேதிக் ஏஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ராமாயண், மகாபாரத் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து பர்த் பிளேஸ்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய வார்ஸ், நிறைய ஃபைட்ஸ் இங்கே நடந்திருக்கும். அண்ட் அந்த எபிக்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தே ஆர் பேஸ்ட் இன் திஸ் டவுன், இன் தட் ரீஜன் தான். ஓகே, ஸோ அதனால தான் இந்த ஏரியாவே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேமஸ். அண்ட் அதனால தான் இவங்க கிட்ட வந்து இப்போ நிறைய ரிஃப்ட்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். Okay, because that is a part of the Hindu civilization, Hindu culture. Okay, so அதனால வந்து இவங்க அது ரொம்ப ஃபேமஸாக வந்து அந்த இடத்த அவங்க ரொம்ப சேக்ரடாக நினைக்கிறாங்க. நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, நம்ம இந்த அயோத்தியா, அதுக்கப்புறம் வந்து நிறைய ரிலீஜியஸ் பிளேசஸ் அங்கே வந்து வெரி வேர்ல்ட் ஃபேமஸ். ஓகே, அண்ட் த ஸ்டோரி ஆஃப் ராமாயண் ரிவால்வ்ஸ் ரவுண்ட் த இக்ஷவாக்கு டினாஸ்டி ஆஃப் த கோசல் அண்ட் ஆஃப் மகாபாரத் வந்து குரு டினாஸ்டி ஆஃப் ஹஸ்தினாப்பூர். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா யூபியில் தான் இருக்குது. கோசல், ஹஸ்தினாப்பூர் ரெண்டுமே அங்கே தான் இருக்குது. ஸோ ராமாயணமுமே அங்கே தான் இருக்குது, மகாபாரத்துமே சுற்றி சுற்றி அந்த ரீஜனில் தான் இருக்குன்றது நமக்கு தெரியணும். Okay, and the local people firmly believe that the ashram of Valmiki, who is the author of Ramayana, was in Brahmavart. Okay, so that is in Bithur and Kanpur district. So avare வந்து அங்கே தான் இருந்திருக்காரு. And it was in the surroundings of Naimisharani, that is Nimsar Misirk in Sithapur district, that Sutta narrated the story of Mahabharat as he heard it from Vyasji. So Ramayana எழுதினவரோட ஊரும் அங்கே தான் இருக்கு. அதுக்கப்புறம் சுத்தான்றவர் வந்து who narrated the story of Mahabharat after listening it from Vyasarji. So அவரோட ஊருமே வந்து அங்கே தான் இருக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. கான்பூர் அண்ட் சீதாப்பூர், ஸோ இந்த ரெண்டு ஊருமே வந்து இங்கே தான் இருக்குன்றது நமக்கு இங்கே தெரியணும். ஓகே, அண்ட் சம் ஆஃப் த ஸ்மிருதிஸ் அண்ட் புராணாஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்டேட்லேருந்து எழுதியிருக்காங்க. ஸ்மிருதிஸ், புராணாஸ்லாம் நம்ம வேதிக் ஏஜ் அங்கெல்லாம் நம்ம பார்த்துட்டு இல்லைங்களா, போஸ்ட் வேதிக் ஏஜ் அங்கெல்லாம். ஸோ அது எல்லாமே வந்து இந்த ரீஜன்லேருந்து நிறைய எழுதியிருக்காங்கன்றது நமக்கு தெரியணும். ஓகே, அண்ட் இது ஹிந்துவிசம்க்கு ஒரு ஃபேமஸான ஒரு சீட். ஓகே, கரெக்ட். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்திசம்க்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான சீட்டுன்றது நமக்கு தெரியணும். ஓகே, த ஃபவுண்டர் ஆஃப் புத்திசம் கௌதம புத்தா, அவர் என்னதான் லும்பினி நேபாளில் பிறந்திருந்தாலும் அந்த போத்கயா அதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, சாரநாத் பில்லர், சாரநாத் டெம்பிள், ஸோ அது எல்லாமே வந்து இந்த ரீஜனில் தான் இருக்குன்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லார்ட் புத்தாவோட ஃபாதர், ஓகே, கிங் சுதோதன், he was a ruler of a small state, Kapila Vastu. Okay, now in Siddhartha Nagar இந்த ஊர்ல தான் இருக்கு. Okay, and his mother Maya belonged to the ruling family of another small state, Diyoda, that is Dioria, again UP-ல தான் இருக்கு. And the Buddha attained enlightenment at Bodh Gaya, அது வந்து பிஹார்ல இருந்தாலும் it was at Isipathan or Mrigadhav in Sarnath. Okay, அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் சர்மன் நடந்துச்சு. அவர் ஃபர்ஸ்ட்டு அங்கே தான் வந்து ஒரு சர்மன்னா அவர் பேசி அவர் இது பண்ணியிருப்பார் இல்லைங்களா, he preached people. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து he firstly launched அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, என்னை பற்றி அவருக்கு தெரியணும், என்னை பற்றி மக்களுக்கு தெரியணும், இந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிசஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் இல்லாமையும் நம்ம இது பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு மிஸ்டிசிசம்னா என்ன, ஜஸ்ட் with prayers you can reach God. இதெல்லாம் வந்து அவர் சொன்னது வந்து இந்த இடத்துல தான். ஸோ இந்த இடம் வந்து இட் இஸ் வெரி வெரி ஃபேமஸ் நமக்கு தெரியும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா தான் சாரநாத் வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் ஆஃப் த பர்த் பிளேஸ் ஆஃப் தம்மா அண்ட் சங்கா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது 2 elements of the holy trinity of Buddhism. ஸோ அதெல்லாம் வந்து இங்கேருந்து தான் அது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ ட்ரினிட்டியில் இது 3 தான், தம்மா, சங்கா, அந்த தேர்ட் வந்து என்டையர் அந்த புத்தா அவரே. ஓகே, ஸோ அவர் தான் வந்து அந்த த்ரீ அந்த ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். ஸோ அந்த 3 இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் புத்திசமில் இவங்க தான் இது. ஸோ இவங்க எல்லாமே வந்து அந்த இடத்துலேருந்து தான் வந்து மக்களுக்கு அவர் கொண்டு வந்தார். ஸோ அதனால சாரநாத் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ன்றது நமக்கு தெரியணும்.
Okay, next. Other notable places in UP rather were followed by Buddha's association are Kushinara of Kushinagar in Deoria district, where he attained Mahaparinirvana, and Shavasti, the capital of Kisal, where he performed a great miracle, and Sankarshar and Sankisa, இது வந்து ஏதா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, where another miracle. So இந்த miracles எல்லாமே நம்ம ஹிஸ்டரியில பார்த்துருப்போம் இல்லைங்களா. So the rulers of several states and then UP were greatly influenced by the teaching of Buddha. நமக்கு தெரியும். Okay. And middle age நீங்க பார்த்தீங்கன்னா in the successive centuries after Buddha. Okay. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா அயோத்தியா, பிரயாக், வாரணாசி, மதுரா and several other cities. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா they all played important role. Hinduism culture-க்கு இவங்க எல்லாருமே இம்பார்ட்டண்ட்டான ரோல்ன்றது நமக்கு தெரியும். Okay. And several kings who ruled the region became immortal because of the Vedic rituals performed by them and patronage extended by them to learning. So இதுவும் நம்ம நிறைய பார்த்துருப்போம் இல்லைங்களா, நம்ம நிறைய வேதிக் ரிச்சுவல்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து சில இம்பார்ட்டன்ஸான இந்த பலி கொடுக்கறது அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் வச்சு அவங்க பண்ணி they all turned immortal அப்படின்னு கூட ஹிஸ்ட்ரியில் அவங்கள சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் ஸ்காலர்ஸ் லைக் அஸ்வகோஷ், காளிதாசா, பன், Mayur, Divakar, Vakpatti, Bavabutti, Rajashekar, Lakshmidhar, Sriharsh, கிருஷ்ண மிஸ்ரா இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்காலர்ஸ்ன்றது நமக்கு தெரியணும் ஃப்ரம் த யூபி ரீஜன். ஓகே. அண்ட் யுவாங்ஸாங் என்ன சொல்கிறாங்கன்னா the people of UP were full masters of language Sanskrit. Okay. And they spoke it correctly and their pronunciation was like that of the devas. Okay. கடவுள் மாதிரி அவங்களோட சான்ஸ்கிரிட்டோட pronunciation இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. And Rajashekar of Pratihar also pays homage in a similar vein to the people and poets of Panchal. Okay. So இதெல்லாம் வந்து நமக்கு தெரியணும். Okay. And middle ageல நீங்க பாருங்க நிறைய liberal traditions இருந்துச்சு. and வாரணாசி நமக்கு தெரியும். It was a prominent center of Hindu learning. and ஜான்பூர் தெரியும். and the Shaki rulers வந்து இது ஒரு prominent center of Islamic culture. So வாரணாசி, ஜான்பூர் இது ரெண்டுமே யூபியில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் for Hinduism and Muslim respectively. Okay. ஜான்பூர் தான் வந்து ஷிராஸ் of India அப்படின்னு சொல்கிறாங்க. and Sharki rulers பார்த்தீங்கன்னா they were patrons of music and also they were famous musicians in the court. and bridge region நீங்க பார்த்தீங்கன்னா important center of devotional music அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த bridge region தான் நமக்கு கேட்டிருந்தாங்க. it was again ஒரு SSC question. ஸோ யூபியிலே ஒரு 4 ரீஜன் கொடுத்துட்டு எந்த ரீஜன் வந்து for music ரொம்ப ஃபேமஸ்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ bridge தான் வந்து ஆன்சர். ஓகே. அண்ட் இவங்க வந்து இங்கே நிறைய முஸ்லீம் சீட் இருக்கிறதுனால இங்கே சூஃபிசம் இதெல்லாம் கூட இங்கே வளர்ந்துச்சு நமக்கு தெரியும். ஸோ இதை தாண்டி இவங்ககிட்ட இன்னுமே நிறைய சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் ரிலிஜியஸ் எக்ஸலன்ஸ் இவங்ககிட்ட நிறைய அதர் சிக்னிஃபிகன்ஸஸுமே இருக்குது. ஸோ யூபி பற்றி இன்னும் மிச்ச ஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ.